மிகப்பெரிய செய்தியோட வருவாரு. வாங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. சூப்பரா இருந்தது மேடம். ஒரு அசைவுகளையும் நகர்த்தி கொண்டு போன விதம். குட்டச்சி யாருன்னு தான் தெரியல இப்ப. குட்டச்சின்னு உள்ள கோவைக்குள்ள கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிச்சு, அந்த சாதனைங்கிறது சில பேர் சின்ன விஷயத்த சின்ன சின்ன விஷயத்தையும் நான் அத பண்ணிட்டேன், இத பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம் நாங்க. நீங்க வந்து சர்வசாதாரணமா பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டு, ஆனா ஒரே ஒரு விஷயம், ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோவ காமிப்பாங்கன்னு பார்த்தேன். மிஸ்ஸிங்கு. காமிச்சனே. மொத போட்டோவே உங்க போட்டோ தான். முழு போட்டோ உங்க போட்டோ தான் சார். ஓகே. லைப்ரரி வாசல்ல எடுத்த போட்டோ. நீங்க ஒரு புக் ஷேர் பண்ணீங்க போல இருக்கு. ஆமா. 5 புக் கொடுத்தாங்க. அதுல இன்பத்துல வாழணும்னு சொன்னாங்க. கள்ளம்டா வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னன்னா, சில பேரோட பயணிச்சிருக்கோம் அப்படிங்கிறது, அது ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு உண்டான நாலெட்ஜபிள் பீப்பிள், சரஸ்வதி கடாட்சம்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து பணக்காரங்களோட தொடர்பு எல்லையில இருக்குது, லட்சுமி கடாட்சம் இருக்கிற பீப்புள், தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா இந்த சரஸ்வதி கடாட்சத்துக்கு வந்து அதுக்கு அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது. சில பேரு அந்த சந்தோஷத்தை பகிர்றத கேட்கறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டக்குன்னு நம்ம வெளியில போயிருவோம். என்னடா இது இவங்க சொந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாங்க முடியாது தம்பி. ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறதுங்கிறது நம்ம வாங்குற டிகிரி சர்டிபிகேட் மாதிரி இல்ல. எப்படி வேணா எழுதி, எப்படி வேணா பாஸ் பண்ணி, சில பேர் பரீட்சை எழுதாம டாக்டரேட் வாங்குற கும்பல்லாம் இருக்கு. ஸோ அப்படிலாம் இல்லாம பிஹெச்டி முடிச்ச மக்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி இல்லாம ஒரு இடத்துலயும் தன்னுடைய பதிவுகளை கால் படித்து அந்த தடம் பதிக்கிறதுன்னு நேத்திக்கு மிடில் கிளாஸ் படம் போனோம். இந்த மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி அப்பப்ப ஷேக் பண்ணிடும். நம்ம போட இவ்வளவுதானடா வாழ்க்கை, நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நவுத்துறது. இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்வாட்ங்கிறதுலயே வந்து ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னு மக்கள் வந்து இப்படி எடுத்திருப்பாங்க கிளாஸ். நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை. பலமை பலமாக்குங்கள். எப்பொழுதுமே நமக்கான பலம்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த பலம் போர்ஷனை அதை ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வீக்னஸ் கெட் ஆட்டோமேட்டிக்கலி வீக்கெண்ட். அதை பத்தி கவலைப்படாதடா தம்பி. அதை போய் நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு இது தெரியாது, ஹிந்தி தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறதுக்கு, மலையாளம் தெரியாதுன்னு உட்காந்து வருத்தப்படுறதுக்கு பதிலா தமிழ்ல பேச தெரியுமா பேசு. தமிழ்நாட்டுக்கே நம்ம ரீச் ஆகல இன்னும் நான் வந்து உலகம் ஃபுல்லா போகணும்னா தமிழ் பேசுற உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் சேருவோம். அது மாதிரி அடுத்தது கிரியேட் ஆர் மேக் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து என்னோட தாரக மந்திரம். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நான் வேற கோணத்துல பார்த்து என் கிளாஸ்ல பசங்களுக்கு எடுப்பேன். இப்படி பாடுறா தம்பி, நாட் நெசசரி டு வரி அபவுட் த த்ரெட்ஸ். டீங்கிறது அந்த த்ரெட். அதனால பலமை பலமாக்குவோம், பலவீனம் பலவீனமாகணும், வாய்ப்புகளை உருவாக்குவோம், பெருக்குவோம், எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இலக்கியாவி திருச்சியில் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம அந்த அப்துல் ஹமீதுன்னு சொன்னாங்க பாருங்க, பிஹெச் அப்துல் ஹமீது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட குரலோட தாக்கம் தான் என்னவோ, நாங்க வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணோம். ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணிட்டு என் அப்பா அம்மா, மாமா மாமியார் மாமனார், ஒய்ஃபு, அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து ஒரு வேன் வச்சு ட்ரிப்பு போய் அங்கேயே ஒரு வீக்லி ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணி போய் இப்போ அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் வாலண்டியரா ஒர்க் பண்ணேன். அதில் ஆட்டோ அனௌன்ஸ் பண்ணுவேன். வணக்கம் நேயர்களே, இன்று மாலை நீங்கள் சரியாக வர வேண்டிய இடம்தான் ரவி மினி ஹால். எதற்காக என்று கேட்கிறீர்களா? ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை பயிற்சி, பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான படைப்புத்தான் வாழும் கலை பயிற்சி. மனம், உடல், பணம் அனைத்திலிருந்தும் பிரச்சனையில் விடுபட வேண்டுமா? இப்ப நம்ம உருவாக்குனது டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி. இல்ல டிஆர்வி திருச்சியில் நண்பர்களே, வாழ்க பல்லாண்டு. each and every day we are learning, upgrading ourselves. We have to plan for everybody. That is a speciality which we have to live along. There is no death. We are celebrating. We have to plan for it. நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பலன்களும் போய் சேரும்படி நம்ம பிளான் பண்ணுவோம். நன்றி. வாழ்க பல்லாண்டு.